We have reached staff level agreement. 4 வருட நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் 3வது மீளாய்வு இலங்கை அதிகாரம் நடைபெற்றதுடன் எமது நிதியம் அதற்கு ஊழியர்மட்ட இணக்கப்பாட்டினை வழங்கியுள்ளது. ஊழியர்மட்ட இணக்கப்பாடு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவம் மற்றும் நிறைவேற்று குழுவின் இணக்கப்பாட்டுக்கு உட்பட்டது. மீளாய்வின் இறுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு சில விடயங்களை எதிர்பார்க்கின்றது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பித்து அதனூடாக மேலதிக வருமானத்தை உறுதிப்படுத்தல் ஆகிய விடயங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவின் 3வது மீளாய்வு நிறைவேற்றதை அடுத்து இலங்கைக்கு $330 மில்லியன் கடன் உதவி கிடைக்கும். அத்துடன் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தினால் கிடைத்த உதவித்தொகை $1.3 பில்லியன் அதிகரிக்கும். மறுசீரமைப்பு விடயங்கள் தொடர்பில் இலங்கை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் மிக முக்கியமானது எனவும் பீட்டர் ப்ரூவர் இங்கு சுட்டிக்காட்டினார். Sri Lanka's ambitious reform agenda supported நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தில் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரல் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த திட்டத்தின் முன்னேற்றம் அதில் தங்கியுள்ளது. இந்த திட்டத்தினை மேலும் பலப்படுத்துவதற்காக புதிய அரசாங்கம் மேற்கொள்கின்ற அர்ப்பணிப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக புதிய அரசாங்கம் தொடர்பில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கை இதன் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துகின்றது. மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட இந்த திட்டத்தினை பாதுகாப்பதாக இருந்தால் மறுசீரமைப்பு மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அதேபோன்று நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலையில் முன்னெடுப்பதற்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன. பொருளாதார நெருக்கடி இலங்கையின் ஒட்டுமொத்த மக்களையும் பாதித்துள்ளமையினால் பொருளாதார வளர்ச்சி அனைத்து மக்கள் மத்தியிலும் பிரிந்து செல்வதையும் உறுதிப்படுத்துவது மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அரசாங்கத்துக்கு அது தொடர்பில் பாரிய பொறுப்பு உள்ளது. வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் மற்றும் பொருளாதார பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ள மக்களை பாதுகாப்பது இங்கு மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக நாம் அங்கீகரித்துள்ள சமூக பாதுகாப்பு இலக்கை அடைந்து கொண்டு குறைந்த செலவில் அதனை உறுதிப்படுத்துவது முக்கியத்துவம் பெறுகின்றது. of social safety nets, particularly as with Suma, and coverage of social safety nets, particularly as with Suma. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பிலும் பீட்டர் ப்ரூவர் இங்கு கருத்து வெளியிட்டார். Sri Lanka's recent agreement in principle பிணைமுறி உரிமையாளர்களுடன் இலங்கை அண்மையில் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடு இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. இதனூடாக இலங்கையின் கடன் ஸ்திர நிலைமை ஒரு சரியான திசையில் பயணிக்க ஆரம்பித்துள்ளது. அத்துடன் வணிக கடன் மறுசீரமைப்பினை பூர்த்தி செய்துள்ளமையும் மற்ற முக்கிய விடயமாகும். இதனூடாக உத்தியோகபூர்வ கடன் உரிமையாளர்களுடன் செய்து கொண்டுள்ள இருதரப்பு உடன்படிக்கை பூர்த்தி செய்வது முக்கியத்துவம் பெறுகின்றது. அதேபோன்று அவர்களுடன் செய்து கொண்டுள்ள நிபந்தனைகளை செயற்படுத்துவதும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. இது இலங்கையின் கடன் ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்த பெரும் உதவியாக அமையும். restore Sri Lanka's debt sustainability. The new Public Financial Management Act will instill புதிய அரசாங்கம் அரச நிதி முகாமைத்துவ சட்டத்தினூடாக இலங்கையின் அரச நிதி நிர்வாகம் மற்றும் அதன் பாவனையை உறுதிப்படுத்துவதற்கான செயற்றிட்டங்களை முன்னெடுக்கும் என்று நினைக்கின்றோம். அதேபோன்று அரச நிறுவனங்கள் வரி செலுத்துவதற்கு சுமையாக அமையாத வகையில் விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதனூடாக பெறப்பட்ட கடனை மீளச் செலுத்தும் இயலுமை கிடைக்கும். வரி சேகரித்தல் விடயத்தில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றத்தை காண முடிகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக நோக்குகின்ற போது சில விடயங்கள் தெளிவாகின்றது. மறுசீரமைப்பு விடயங்கள் மற்றும் அரச நிதி முகாமைத்துவத்தின் போது பொறுப்புடன் அர்ப்பணிப்புடன் அரசாங்கம் செயற்படுகின்றமையை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. and improving governance and accountability in the public financial management. வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரையறையை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நீக்குவதற்கு கடந்த அரசாங்கம் எடுத்திருந்த தீர்மானத்தை புதிய அரசாங்கம் மாற்றினால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் சிபாரிசுகளுக்கு உடன்பட்டதாக அமையுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். That is a decision by the government. அது நிதி கொள்கை தொடர்பிலான அரசாங்கத்தின் தீர்மானமாகும். அது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். கடந்த மீளாய்வின் பொழுது அந்த வரையறை நீக்குதல் மற்றும் அதனூடாக அரசாங்கத்தின் வருமானத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் சுட்டிக்காட்டினோம். இது இலங்கை வருமானத்தை இட்டுக்கொள்வதற்கு கிடைக்கின்ற அரிதான சந்தர்ப்பமாகும். எனினும் இதனை மிகவும் கவனமாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும். நாட்டின் கையிருப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி இதனை செயற்படுத்த வேண்டும். Reserves of the country. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் தவணை கிடைக்கவுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதியினுடைய சில செயல்பாடுகளும் இன்று காலையிலே பார்த்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியத்துடனான அன்ற 3வது ஸ்டாஃப் லெவல் அக்ரிமெண்ட் கைச்சாத்தப்பட்டிருக்கு. $330 மில்லியன் அமெரிக்கன் டாலர் காசு கிடைத்திருக்கு. ரணில் விக்ரமசிங்கவுடைய அடிவருடிகள் சொன்னது ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் போனால் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் இல்லாமல் போகும், நாடு பாங்குலத்தில் அடையும். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சில விடயங்களை செய்து சரியாக செய்து அந்த நிதி வந்திருக்கு. தமிழருடைய பிரதேசத்திலேயும் அவர் இராணுவ முகாம்கள் அகற்றுவது,
சில இந்த இராணுவ பாதுகாப்பு அதாவது பாதுகாப்புக்காக போட்டிருந்த சில அந்த பேரியர் அகற்றப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் காலம் கொடுப்போம் அவங்களுக்கு. ஜனாதிபதி என்ன கண்டார் பார்லிமெண்ட்ல, பிரச்சனை இல்லை, நாங்க சேர்ந்து வேலை செய்யும் சொல்லி இருக்கிறோம். ஜனாதிபதி சரியாக செயல்படுவாரா இருந்தால் அவர் செய்யற எல்லா விடயங்களையும் நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்ல விடயங்களை நாங்கள் ஆதரிக்கலாம். தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் உரிமை உண்டு. அதை மறுக்கிறதுக்கு அவரால் முடியாது. அதை அவர் மறுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சமத்துவம், நல்லம்